Hi friends, last BRS classல நம்ம லைக் ட்ரிக்ஸ் பார்த்தோம். பிஆர்எஸ் வந்துட்டு எந்த ட்ரிக் வச்சு நம்ம வந்துட்டு போட்டு எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜஸ்டட் கேஷ் புக், அதாவது நார்மலாகவும் பண்ணலாம், இல்லைனா லைக் நான் சொன்ன ட்ரிக் மூலியமாகவும் பண்ணலாம், இல்லைனா கேஷ் புக் போட்டதுக்கு அப்புறமா கூட நம்ம ரீகன்சைல் பண்ணலாம். கேஷ் புக்கை போட்டு ரீகன்சைல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன நடக்கும்? பிஆர்எஸ் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, கேஷ் புக்ல பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன், அதாவது கேஷ் புக்ல பண்ண வேண்டியதுல தப்பு ஏதாச்சும் பண்ணியிருந்தா கேஷ் புக்ல கரெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பாஸ்புக்ல பண்றதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா பாஸ்புக்ல கரெக்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையும் பண்ணும்போது ரெண்டுத்தோட பேலன்ஸுமே கரெக்டா வந்தது அப்படின்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த ரூலை வந்துட்டு நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் அது ரொம்ப யூஸ்ஃபுல். எங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஆர்எஸ் இந்த இதுல அட்ஜஸ்டட் கேஷ் புக்ல நம்ம போடுறதா இருந்தாலுமே இந்த ரூல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரூலை வந்துட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு டிரான்சாக்ஷனும், டெபாசிட்னா என்ன, இஷ்யூனா என்ன, இஷ்யூ பண்ணா கேஷ் புக்ல என்ன நடக்கும், டெபாசிட் பண்ணா கேஷ் புக்ல என்ன நடக்கும், கேஷ் புக்ல குறைஞ்சது அப்படின்னா பாஸ்புக்ல என்ன நடக்கும், அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் அது எப்படி அமௌண்ட்ல அஃபெக்ட் ஆகும், டைம் டிஃபரன்ஸ் என்னென்ன வருது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்க வந்துட்டு கான்செப்ட்ஸ்ல தரவா இருந்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ சம்குள்ள போகலாம். இது வந்துட்டு ரெக்கமெண்டட் வீடியோ. நீங்க வந்துட்டு கமெண்ட்ல கேட்டிருந்ததை நான் இப்போ வீடியோவா போடுறேன். அந்த கேஷ் புக் வச்சு எப்படி போடுறது, சில கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதை வச்சு எப்படி போடுறது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. இப்போ நான் அதை சொல்றேன். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இது என்னன்னா 6.2, அதாவது செகண்ட் டாபிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்ஜஸ்டட் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா பிஆர்எஸ் எப்படி போடுறது. ஸோ அட்ஜஸ்டட் கேஷ் புக்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு சிலதை வந்துட்டு கேஷ் புக்ல போடாம விட்டுருப்போம், இல்லைன்னா தப்பான அமௌண்ட் போட்டிருப்போம், இல்லைன்னா டபுள் எஃபெக்ட் கொடுத்துருப்போம், 2 வாட்டி என்ட்ரி பண்ணிருப்போம், இல்லைன்னா ஓவர் கேஸ்டிங் நடந்திருக்கலாம், இல்லைன்னா அண்டர் கேஸ்டிங் நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்றது தான். இப்போ கேஷ் புக்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம கேஷ் புக்ல கரெக்ட் பண்ணிடுவோம். அது எப்படி, நீங்க வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ்ல தரவா இருந்தீங்கன்னா கேஷ் புக்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ டெபாசிட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன என்ட்ரி வரும், பேங்க்ல நம்ம போய் டெபாசிட் பண்றோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்டா. ஸோ இந்த எஃபெக்ட்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸி தான். டெபாசிட் பண்றது கேஷ், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியா இஷ்யூ பண்றது அப்படின்னா, இஷ்யூ பண்ணா என்ன வரும், நம்ம செக் இஷ்யூ பண்றோம். ஓகேவா? செக்குன்னு வந்தாலே அங்க பேங்க்னு வந்துடும். ஸோ பேங்க் பேலன்ஸ் இஷ்யூ பண்ணோம்னா பேங்க் பேலன்ஸ் குறையும். அப்ப கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஒரு வேளை நம்ம ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கு இஷ்யூ பண்றோம் அப்படின்னா பார்ட்டி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்னு வந்துடும். ஓகே. ஸோ நீங்க வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ்ல தரவா இருந்தீங்க அப்படின்னா பிஆர்எஸ்லயும் தரவாயிடலாம். கேஷ் புக் எதுவா இருந்தாலுமே ஃபுல் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் பேஸ். எந்த ஒரு ஸ்டெப் போனோம் அப்படின்னாலும், இப்போ காஸ்டிங், நீங்க இன்டர்ல காஸ்டிங் படிச்சீங்கனாலும் சரி, இல்ல இதுல இருந்து நம்ம வேற எதுக்காச்சும் போய் நம்ம வந்துட்டு தியரி கான்செப்ட் போய் படிக்கணும்னாலும் சரி, இந்த இது வந்துட்டு தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. So, errors occurring in the passbook are not to be adjusted in the cash book. இதுதான் இதோட ரூல். ஓகே, இந்த மாடலுக்கான ரூல் வந்துட்டு இதுதான். என்ன அப்படின்னா, கேஷ் புக்ல ஏதாவது எரர் நடந்துச்சுன்னா நம்ம கேஷ் புக்ல தான் காட்டணும். பாஸ்புக்ல ஏதாச்சும் நடந்ததுன்னா நம்ம அதை பாஸ்புக்ல தான் காட்டணும். இதுல நடக்கக்கூடிய எரரை தூக்கி இதுல போய் கரெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இதுல ஏதாச்சும் எரர் நடந்ததுன்னா அதை தூக்கி இதுல வந்து போட்டு இதுல கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது.
இதோட இதை தனியா முடிச்சிடணும், இதோட இதை செப்பரேட்டா பண்ணிடணும். ஓகே, அதுதான் இது. பேங்கையும் கேஷ் புக்கையும் இதுல நம்ம சேர்க்கவே மாட்டோம். ஆனா ரெண்டுத்தோட பேலன்ஸும் எப்படி ஈக்குவலா வருதுன்றது தான் நம்ம இதுல பார்ப்போம். இப்போ உங்க புக்ல நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம புக்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுல கொடுத்திருக்க பேலன்ஸை வச்சுக்கிட்டு இதுல போட்டிருக்காங்க. இவங்க மோஸ்டா என்ன பண்றாங்கன்னா கேஷ் புக் பண்ணிட்டு நம்ம இது பண்றதுனால அப்ப கேஷ் புக் பேலன்ஸை வச்சு எப்படி கொடுத்திருக்க இந்த பேலன்ஸ் எடுத்துட்டு வருது அப்படின்றத பாக்குறாங்க. ஓகே, இப்படி போடாம நம்ம வந்துட்டு இந்த இந்த இது இருக்குல்ல, பிஆர்எஸ்ல டெபிட் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க, பிஆர்எஸ் தனியா ட்ரீட் பண்ணியும் போடலாம். ஏன்னா கொஸ்டின்ல இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. பிஆர்எஸ் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து போடுங்க, பேங்க் பேலன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இதுல இருந்து ஏன்னா நம்மளுக்கு ரெண்டுமே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ நம்மளோட ஆப்ஷன் தான், எது வேணா எடுத்துக்கலாம். அதுவே நம்ம இந்த சம்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சம்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, prepare a statement reconciling the adjusted balance in the cash book with the balance shown in the bank statement. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் கேஷ் புக் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை எடுத்துட்டு வந்துதான் இங்க போட்டிருக்காங்க. ஓகே, ஆனா கொஸ்டின்ல கொடுத்திருக்கத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல நம்ம புக்ல ரெண்டு சம்மே இப்படி கொடுத்திருக்கனால நீங்க அப்படி கூட போட்டுக்கலாம். ஆனா கீழே நீங்க வந்துட்டு சரி ஓகே இந்த மாதிரி போடல அப்படின்னா நீங்க வந்துட்டு நோட் கொடுக்கணும், தெளிவான நோட்டு கொடுக்கணும். இதுல என்ன அப்படின்னா டு ப்ரிப்பேர் a statement reconciling the adjusted balance in the cash book. adjusted reconciling the adjusted balance, adjust balance வச்சு நம்ம வந்துட்டு போட சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ வந்துட்டு நம்ம சம்குள்ள போலாம். நான் இதுல ஒரு சம் போடுறேன், நீங்க வந்துட்டு இன்னொரு சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அதை யூ கேன் ஷோர்லி கமெண்ட் அண்ட் இன்ஃபார்ம் மீ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் போடுறோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் வந்துட்டு ஒரு வாட்டி ரீகேப் தரேன். இப்போ என்ன அப்படின்னா கேஷ் புக் இருக்கு, ஓகேவா, பாஸ்புக் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க போய் பாஸ்புக்கை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அப்பனா கேஷ் புக்ல ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா நம்ம கேஷ் புக்ல கரெக்ட் பண்ணணும், பாஸ்புக்ல ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்துட்டு பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் படிச்சிருங்க. படிச்சுட்டு யூ ஆர் ரெக்வைர்ட் டு ஃபைண்ட் அவுட் என்ன அப்படிங்கறத லாஸ்ட்ல படிச்சிருங்க. ஓகே, on the 30th September 2017 the bank account of X, இப்போ யாரோட இதுக்காக போடுறோம், எக்ஸ்க்காக, according to the bank column of the cash book was overdrawn to the extent of 4062. நான் லாஸ்ட் வீடியோல என்ன சொன்னேன், கேஷ் புக் வந்துட்டு ஃபேவரபிள் அப்படின்னா டெபிட், அன்ஃபேவரபிள்னா கிரெடிட்டா. இப்ப ஓவர் ட்ரான் அப்படின்னா அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். அப்ப கிரெடிட் பேலன்ஸ் 4062 இருக்கு. ஓகே, on the same date the bank balance showed a debit balance of 20,758. பேங்க பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா என்ன, பேங்க பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா கிரெடிட்னா ஃபேவரபிள், டெபிட்னா அன்ஃபேவரபிள். ஓகே, an examination of the cash book and bank statement reveals the following: a check for rupees 13,14,000 deposited on. ஸோ கொஸ்டின் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின் படிக்கும்போது எழுதிக்கோங்க எங்க வந்துட்டு எஃப்ஐ காட்டணும், கேஷ் புக்ல தப்பு நடந்திருக்கா இல்ல பாஸ்புக்ல தப்பு நடந்திருக்கான்றத கொஸ்டின் சைட்ல எழுதிக்கோங்க. ஓகே, a check of 13,14,000 deposited on 29th September 2017 was credited by the bank only on 3rd October.
ஸோ நம்மள எப்ப பேலன்ஸ் போட சொல்றாங்கன்னா 30th செப்டம்பர் 2017 அன்னைக்கு போட சொல்றாங்க. அப்ப இவங்க பேங்க் வந்துட்டு லேட்டா தான் பண்ணியிருக்காங்க. கேஷ் புக் கரெக்டா பண்ணிட்டாங்க, அதாவது நம்ம கரெக்டா பண்ணிட்டோம், ஆனா பேங்க் லேட்டா தான் பண்ணிருக்கு. அப்ப யார் சைடு தப்பு இருக்கு? பாஸ்புக் சைடு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா a payment by check for 60,000 has been entered twice in the cash book. அப்ப கேஷ் புக்ல நம்ம தப்பா 2 வாட்டி போட்டிருக்கோம். ஸோ கேஷ் புக்ல தப்பு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா on 29th September 2017 the bank credited an amount of rupees 1,17,400 received from a customer of X, but the advice was not received by X until 1st October 2017. ஓகே, பேங்க் வந்துட்டு 1,17,400 அவங்களுக்கு வந்திருக்கு அமௌண்ட். ஸோ அமௌண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஆனா நம்மளுக்கு அந்த டீடைல்ஸ் வந்துட்டு இன்னும் கிடைக்கல. ஓகேவா, நம்மளுக்கு கிடைக்காதனால நம்ம வந்துட்டு இன்னும் போடல. ஸோ ஏற்கனவே பேங்க் பாஸ்புக் அவங்க வேலையை கரெக்டா முடிச்சுட்டாங்க, நம்ம இன்னும் போடல. ஸோ கேஷ் புக் சைட் தான் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பேங்க் சார்ஜஸ் அமௌண்டிங் டு 580 had not been entered in the cash book. ஸோ கேஷ் புக்ல என்டர் பண்ணல. ஸோ யார் மேல தப்புனா கேஷ் புக் மேல தப்பு. நெக்ஸ்ட் on 6th September 2017 the bank credited 20,000 to X in error. பேங்க் தப்பா பண்ணிட்டாங்க. ஸோ யார் மேல தப்பு? பேங்க் மேல. ஸோ பாஸ்புக்ல தப்பு நடந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா a bill of exchange for 1,40,000 was discounted by X with his bank. Okay, this bill was discounted on 28th September but no entry was made in the books of X. books of Xல எதுவுமே என்ட்ரியே போடல. அப்ப கேஷ் புக்ல என்ட்ரியே வந்திருக்காது. ஸோ கேஷ் புக்ல தப்பு நடந்திருக்கு. checks issued up to 30th September 2017 but not presented for payment. இஷ்யூ பண்ணிட்டாங்க கரெக்டா, ஆனா பேமெண்ட் நடக்கல. இஷ்யூ பண்ணது யாரு? நம்ம தானே இஷ்யூ பண்ணுவோம். அப்ப கேஷ் புக்ல கரெக்டா இருக்கும், பாஸ்புக்ல தான் தப்பு நடந்திருக்கு. ஸோ எங்க தப்பு நடந்திருக்குன்னா பாஸ்புக்ல தப்பு நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டு ஷோ தி அப்ராப்ரியேட் ரெக்டிஃபிகேஷன் ரெக்வயர்ட் இன் தி கேஷ் புக் ஆஃப் எக்ஸ் டு அரைவ் அட் தி கரெக்ட் பேலன்ஸ். ஓகே, நார்மலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலா உங்களுக்கு தப்பே நடக்கக்கூடாது அப்படின்னா ஸோ இதுல கொடுத்துருக்க பேலன்ஸ், ஏன்னா இது ஸ்டெப் 1 அண்ட் அது ஸ்டெப் 2னால இதுல கொடுத்துருக்க பேலன்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு அதை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு போவோம். ஸோ நம்மளோட ரூல் என்ன? கேஷ் புக் கொடுத்துருந்தாங்க இப்படி இருந்தது அப்படின்னா கேஷ் புக் என்ன பேலன்ஸ்ல இருக்கு? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ்ல இருக்கு. ஓகே, ஓவர் டிராஃப்ட் வந்ததுன்னா ஓப்பனிங் வந்துட்டு நெகட்டிவ்ல போடணும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ போட போறோம். Let's go on to the sum. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ரஃபா என்னென்ன அமௌண்ட் எல்லாம் வருதுன்றத நான் டெபிட் கிரெடிட் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். நீங்க பேலன்ஸை வந்துட்டு புக்ல பார்த்துக்கோங்க. ஓகே, கேஷ் புக்ல என்னென்ன வரணும்? ஃபர்ஸ்ட் இந்த 4062 வரணும். கரெக்டா? என்ன கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்குது? கிரெடிட் பேலன்ஸ்ல 4062. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுதான் அடுத்த என்ட்ரி இங்க வந்திருக்கு. A payment by check for 16,000 has been entered twice. 2 வாட்டி பேமெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் சைட்ல காட்டணும். ஏன்னா 2 வாட்டி பண்ணும்போது கிரெடிட் ஆயிருக்கும் இல்லையா? ஓகே, 4062 16,000.
ஏன் இந்த 16,000 காட்டணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கேஷ் புக்ல பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன என்ட்ரி வந்திருக்கும், 2 வாட்டி கிரெடிட் ஆயிருக்கும். ஓகேவா? ஒரு கிரெடிட் 2 வாட்டி கிரெடிட் ஆனதுல ஒரு கிரெடிட் கரெக்ட், இன்னொரு கிரெடிட் தப்பு. அப்போ ஒரு கிரெடிட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம டெபிட் கொடுக்கணும். அதனால இந்த இடத்துல 16,000 நம்ம டெபிட் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, 1,17,400 பேங்க் கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அப்ப பேங்க்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணல. நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டெபிட்ல காட்டணும். ஏன்னா அது நம்மளுக்கு இன்கம் இல்லையா, அதனால நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ்ல காட்டணும். 1,17,400. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேங்க் சார்ஜஸ் அமௌண்டிங் டு 580 had not been entered in the cash book. 580 நம்ம கேஷ் புக்ல போடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 580 வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸ். ஸோ கிரெடிட் பண்ணணும் இதை. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, அடுத்த கேஷ் புக்ல தப்பு எங்க நடந்திருக்கு, இந்த 6th என்ட்ரில நடந்திருக்கு. 1,40,000 டிஸ்ஆனர் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனா நம்ம வந்துட்டு நம்ம புக்ல என்ட்ரி பண்ணல. 1,40,000 டிஸ்ஆனர் ஆச்சு அப்படின்னா பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம். டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேங்க் வந்துட்டு நம்மளுக்கு 1,40,000 கொடுத்துருக்கோம். இப்ப பேங்க்கு கொடுத்த பில்ல வந்துட்டு அவங்க பே பண்ணல. யார் பே பண்ணணுமோ அவங்க பே பண்ணல. ஓகேவா? நம்மளுக்கு கொடுத்த 1,40,000 ஏன் கொடுத்தாங்க, ஏன்னா நம்மளோட பில் ஒண்ணு பேங்க் கிட்ட இருக்கு. ஆனா பேங்க்குக்கே காசு வரல. பேங்க்குக்கு காசு வரல அப்படின்னா நம்ம திரும்பி அந்த 1,40,000 திரும்பி பே பண்ணணும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சீக்கிரம் நெக்ஸ்ட் கிளாஸ் மோஸ்டா நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறேன். அதுல பார்க்கும்போது இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த 1,40,000ன்றது நம்மளோட எக்ஸ்பென்ஸ். ஸோ கிரெடிட் சைட்ல இந்த 1,40,000 வந்துடணும். ஓகே, இதை டேலி பண்ணோம் அப்படின்னா இந்த சைட் கம்மியா வரும். ஸோ இங்க வந்துட்டு பேலன்சிங் ஃபிகர் வரும். ஸோ டோட்டலா எவ்வளவு வருது அப்படின்னா, இங்க எவ்வளவு வரும் அப்படின்னா 1,44,642 வரும். 1,44,642 பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 11,242 வரும். ஓகே, இதுதான் நம்மளோட பேலன்ஸ். ஓகே, இந்த பேலன்ஸ் வச்சு இங்க ஓபன் பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, ஓவர் டிராஃப்ட். இங்க என்ன இருக்கு, இந்த சைடு வந்திருக்கு அப்படின்னா இந்த சைடு வரும் ஓப்பனிங்ல. ஓகே, பட் as on 31st மார்ச்ல, as on 30th செப்டம்பர் நால எப்பவுமே என்ன வரும், இங்க 30th செப்டம்பர் அப்போ இங்க இருக்குமா, கரெக்டா? இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பதான் வரும். நம்ம வந்துட்டு 30th அன்னைக்கு போடுறோம். அப்ப 30th அன்னைக்கு கேஷ் புக்ல டெபிட் பேலன்ஸ் இருக்கு. ஆனாலும் இது ஓவர் டிராஃப்ட் தான். ஓகே, இத பொறுத்த வரைக்கும் as on 30th அன்னைக்கு இங்க டெபிட் பேலன்ஸ்ல இருக்கு. இது வந்துட்டு இங்க வரும்போதெல்லாம் 11,242 வந்துட்டு கிரெடிட் பேலன்ஸா மாறும். ஓகே, ஒரு வாட்டி திங்க் பண்ணிக்கோங்க. I will give you 2 minutes of time to think. Until then, let's have a small
பிரேக். ஸோ நீங்க வந்துட்டு யோசிங்க என்ன வரும் அப்படின்றத இதுக்குள்ள யோசிச்சு வச்சுக்கோங்க. வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இருந்ததுன்னா and the luck is yours. ஓகே, ஸோ இப்போ நம்ம சம்குள்ள போலாம். மறுபடியும் கொஸ்டினை போய் பாருங்க. பாஸ்புக்ல என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்புக்ல கரெக்ஷன் பண்றது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2758 கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு 2758 வந்துட்டு ஓவர் டிராஃப்ட் அப்படின்னால நெகட்டிவ் பேலன்ஸ்ல கூட நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 13,48,000 வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா இந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃபார்மேட்ல சொல்லி கொடுத்தோம்ல அந்த ஃபார்மேட்ல போட்டு பாருங்க. ஓகே, போட்டு பார்த்ததுக்கு அப்புறமே ஆன்சர் வந்துட்டு இதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இங்க வந்து நிக்கணும் ஆன்சர். ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். ஓகேவா, ஓவர் சாரி எங்க போச்சு, ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஓப்பனிங்க வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்கணும். ஸோ இது வந்துட்டு ஓவர் டிராஃப்ட்ல இருக்கனால 11,242. ஓகே, இந்த சைடு இந்த சிச்சுவேஷன்ல என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்றது தான் மெயின். ஓகேவா, ஸோ 30th இப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்குலாம் நீங்க யோசிக்காதீங்க, நெகட்டிவ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் போறோம். ஸோ கேஷ் புக்கை வந்துட்டு என்ன பண்ணணும், மூடிடணும். லாஸ்டா கூட நம்ம மூடிக்கலாம். அப்ப நம்ம போன சம்லாம் போட்ட மாதிரி நம்ம லாஸ்டா கூட மூடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, a check for 13,40,000 deposited on 29th September to the was credited by the bank only on. அப்ப டெபாசிட் பண்ணிட்டோம்னா இங்க இன்க்ரீஸ்ல இருக்குமா, 13,14,000 இங்க இன்க்ரீஸ்ல இருக்கும். அப்ப இங்க வந்துட்டு கிரெடிட் எப்ப பண்றாங்க, ஒரு தேர்ட் தான் பண்றாங்க. அப்ப இங்க கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ்புக் 1 முடிஞ்சிச்சு, கேஷ் புக் முடிச்சிடும். கேஷ் புக் முடிச்சாச்சு, பாஸ்புக் 1 இருக்கு. என்ன இருக்குன்னா பேங்க் கிரெடிட்டர் 20,000 டு எக்ஸன் எரர். 20,000 எரரா பண்ணிட்டாங்க. ஓகே, 20,000 எரரா பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க என்ன பண்ணணும், நம்ம 20,000 கம்மியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இது கரெக்டா முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் இது என்ன அப்படின்னா செக்ஸ் issued up to 30th September 2017 but not presented. இஷ்யூ பண்ணிட்டாங்க, இங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க 13,26,000. ஆனா நம்ம இன்னும் பிரசன்டே பண்ணல, பேங்க் பிரசன்ட் பண்ணல. அப்ப பேங்க் பிரசன்ட் பண்ணலன்னா இஷ்யூ ஆயிருக்காதா, அப்ப பேலன்ஸ் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா பேமெண்ட் நடக்கல. இஷ்யூ அப்படின்னா பேமெண்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப இங்க 13,26,000 அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் கூட less 13,14,000 plus 20,000 plus 13,26,000 போட்டோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஓகே,
13,26,000 plus 20,000 minus 13,14,000 minus 11,242 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு 20,758 வருது. ஓகே, ஸோ இப்போ இங்க போய் செக் பண்ணுங்க, ஆன்சர் வந்துட்டு இங்க கரெக்டா இருக்கு 2758. ஓகே, ஸோ நம்ம மெத்தட்லேயே போடலாம். நீங்க என்ன நோட்ல கொடுக்கணும் அப்படின்னா பீயிங் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் டேக்கன் ஆஸ் நெகட்டிவ்னு கீழே நோட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம்மும் இதே மாதிரியே போட்டு பாருங்க. ஓகே, ஆன்சர் வந்துருச்சு நம்மளுக்கு. நம்மளோட மெத்தட் ஒருவேளை நீங்க வந்துட்டு நெகட்டிவ் போடாம கூட நீங்க புக்ல மாதிரி போடுறோம் அப்படின்னா, நெகட்டிவ் போடலன்னா நம்ம இங்க ஆட் பண்றதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்றதை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான், கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டா வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த சம் நீங்க போடுங்க, போட்டுட்டு ஆன்சர் வரலன்னா மறுபடியும் கேளுங்க. நான் இதை வந்துட்டு உங்களுக்கு இந்த சம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். எல்லாமே ஈஸி தான், போட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ.